கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்களை சுத்தி நூத்துக்கணக்கான மனுஷ வேட்டைக்காரங்கள் இருக்காங்க. அவங்க கையில விஷம் தடவன அம்புகள் இருக்கு, ரொம்ப மோசமான கருவிகள் இருக்கு. உங்களை பிடிச்சிட்டு போய் ஓட விட்டு வேட்டையாட போறாங்க. நீங்க ஒரு அடி தப்பா வச்சா கூட உங்க உயிர் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு மரண போராட்டத்தை ஒரு 2 மணி நேரம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த படம் தான் அப்போகலிப்டோ. ஆனா இந்த படத்தை பார்த்த நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இது நிஜமாவே நடந்த கதையா? இந்த படத்துல வர அந்த பிரம்மாண்ட பிரமிடுகள், அந்த பயங்கரமான நரபலி சடங்குகள், அதுக்கப்புறம் அந்த ஜாகுவார் தோற்ற சீன் எல்லாமே எப்படி எடுத்திருப்பாங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் சினிமா தகவல்கள் மட்டும் கிடையாது. மெல் கிப்சன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலான இயக்குனர் ஒரு அழிஞ்சு போன நாகரிகத்தை மறுபடியும் உயிர் கொடுத்து கொண்டு வர்றதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட பயணம் தான் இந்த வீடியோ. இந்த படத்துல வர ஒரு சீன்ல ஒரு நிஜமான மாடு 170 அடி உயரத்துல இருந்து விழுந்து உழைச்சது உங்களுக்கு தெரியுமா? சிஜிஐயே இல்லாம நிஜமான ஜாக்குவாரை வச்சு ஒரு நடிகரை ஓட வச்சது எந்த அளவுக்கு ரிஸ்க்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்த 20 நிமிஷம் நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போக போறீங்க. இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத அப்போகலிப்டோ படத்தோட 15 அதிரடி ரகசியங்களை விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்போகலிப்டோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ரெடியா? நானும் உங்கள் நரேஷன். வாங்க அந்த காட்டுக்குள்ள போகலாம். அப்போகலிப்டோ திரைப்படம் பற்றிய முதல் தகவல். பொதுவா ஹாலிவுட் படங்கள்ல பழங்குடியின மக்கள் பேசுற மொழி ஆங்கிலமா தான் இருக்கும். ஆனா மெல் கிப்சன் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காரு. என் படத்துல வர மாயன் மக்கள் மாயன் மொழியை தான் பேசணும் அப்படின்னு கண்டென்டா இருந்திருக்காரு. இதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த மொழி தான் மாயன்களோட யுகாடெக் மாயா அப்படிங்கிற ஒரு மொழி. இது ஏதோ ஒரு அழிஞ்சு போன மொழியெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் மெக்சிகோ மற்றும் பெலிஸ் போன்ற நாடுகள்ல 8 லட்சம் மக்கள் இந்த மொழியை பேசிட்டு இருக்காங்க. இதுக்காக டாக்டர் ரிச்சர்ட் ஹேன்சன் அப்படிங்கிற ஒரு மொழியியல் நிபுணரை போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொரு வசனத்தையும் நடிகர்களுக்கு ரொம்ப துல்லியமா சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல நடிச்ச நடிகர்கள் இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வெறும் மனப்பாடம் மட்டும் செய்யக்கூடாது. அந்த வசனத்தோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு காட்சிக்கு ஏத்தா போல உணர்வுகளை முகத்துல காட்டி ரொம்ப தத்ரூபமா நடிக்கணும் அப்படின்னு பல மாசங்கள் அவங்களுக்கு பயிற்சி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஜப்பானை தவிர உலகத்துல வேற எந்த மொழியிலும் இந்த படத்தை டப் செஞ்சு ரிலீஸ் பண்றதுக்கு மெல் கிப்சன் அவர்களுக்கு விருப்பமே இல்லை, அதை செய்யவும் இல்லையா. இந்த படத்தை வேற்றுமொழி மக்கள் சப்டைட்டில் மூலமா மட்டும்தான் புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்திருக்காரு. எதனாலன்னா அந்த பழங்குடி மொழியில பேசும்போது தான் பார்க்குற ஆடியன்ஸும் படத்தோட கனெக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு உண்மையாலவே அந்த இடத்துல இருக்கிறா போல ஒரு உணர்வு வரும் அப்படின்னு அவர் உறுதியா நம்பியிருக்காரு. இந்த மொழியோட சவுண்ட்லயே ஒரு மர்மமும் ஒரு பழமையும் இருக்கிறத அவர் முழுசா நம்பியிருக்காரு. உண்மையே சன் டிவில டப்பிங்ல கூட போட்டாங்க. டப்பிங்கை விட அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கறதுக்கு தான் அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவு தத்ரூபமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். அதை கரெக்டா அந்த டைரக்டர் மெல் கிப்சன் பிடிச்சிருக்காரு. ரெண்டாவது தகவல், கேமராவே பார்த்திராத நடிகர்கள். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே படத்தில் நடித்த நடிகர்கள் தான். இந்த படத்தில் வர 90% நடிகர்கள் தொழில்முறை நடிகர்கள் கிடையாது, அதாவது ப்ரொஃபஷனல் நடிகர்கள் கிடையாது. இந்த படத்துக்காக காஸ்டிங் டீம் மெக்சிகோவோட உள்புற காடுகளுக்கும் சின்ன சின்ன கிராமங்களுக்கும் போயிருக்காங்க. ஹீரோவா நடிச்ச ரூடி யங் பிளட் ஒரு பூர்வக்குடி அமெரிக்கர். அது மட்டும் இல்லாம அவர் சிறந்த தடகள வீரர் மற்றும் நடன கலைஞர். வில்லனா நடிச்ச ரவுல் ட்ரூஜிலோ ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஆனா இவங்களை தவிர படத்துல வர பெரும்பாலான நடிகர்கள் கிராம மக்கள். இவங்க எல்லாருமே நிஜமாவே ஒரு பகுதியில் வாழ்ற பழங்குடியின மக்கள். அவங்கள பல பேருக்கு
அவருக்கு ஆரம்பத்துல சினிமானா என்னன்னே தெரியாதான். கேமராக்கு முன்னாடி வந்து எப்படி நிக்கணும், எப்படி பேசணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்களை ரொம்ப மென்மையா கையாண்டு அவங்களுக்கு இயல்பான நடிப்பை சொல்லிக் கொடுத்து முகத்துல உணர்ச்சிகளை வர வச்சு அதை அப்படியே பதிவு செஞ்சார் மெல் கிப்சன் அவர்கள். இந்த கிராம மக்கள் நடிக்கிற காட்சியிலெல்லாம் பாருங்க, அவங்க பயப்படும் போது, அவங்க அழும்போது அவங்களோட நடிப்பு கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியாது. ஏதோ நிஜமாவே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொடுக்கும். அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இந்த கிராம மக்களா நடிச்ச அந்த பழங்குடியினர். இதோட பெருமை எல்லாமே மெல் கிப்சன் அவர்களுக்கு தான் போய் சேரும். மூன்றாவது தகவல், பிரமிட் செட் ஒரு நவீன கட்டிடக்கலை அதிசயம். படத்துல வர இந்த பிரம்மாண்ட மாயன் நகரத்தையும் அந்த நரபலி கொடுக்குற அந்த பிரம்மாண்ட பிரமிடையும் பார்க்கும்போது கிராபிக்ஸ் லெவல் அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த பெரிய பிரமிட் உட்பட அந்த நகரம் முழுசுமே வெராக்ரூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற கரும்பு வயல்களுக்கு நடுவுல நிஜமாவே கட்டப்பட்ட ஒரு செட்டு. பல நூறு உள்ளூர் தொழிலாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் சேர்ந்து இந்த பழங்கால மாயன் கட்டிடக்கலை நுட்பங்களை பயன்படுத்தி இந்த செட் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. டைரக்டர் மெல் கிப்சன் அவர்கள் வந்து சிஜிஐ தொழில்நுட்பத்தை விட பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நேரடி படப்பிடிப்பு முறையை தான் ரொம்பவே அதிகமா நம்பியிருக்காரு. இந்த செட்டு மட்டும் எவ்வளவு பெருசுன்னா 1960களில் எடுக்கப்பட்ட லியோபட்ரா படத்துக்கு பிறகு ஹாலிவுட்ல கட்டப்பட்ட மிகப்பெரிய செட்கள்ல அபோகலிப்டோ செட்டும் ஒண்ணு. இதில் நடிச்ச நடிகர்கள் இந்த பிரமிடோட உச்சியில ஏறி நிற்கும் போது அவங்க முகத்துல தெரிகிற அந்த உயரத்தோட பயம் தத்ரூபமா தெரியறதுக்கு அந்த செட்டு தான் காரணம். நான்காவது சிலிகான் ப்ராஸ்தட்டிக்ஸ் மற்றும் 700 கலைஞர்கள். படத்துல வர கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். அவங்களோட காதுகள் வந்து நீண்டு தொங்கும், பற்கள்ல வந்து கற்கள் போல பதிச்சிருப்பாங்க, உடம்பு முழுக்கவே ஒரு சிக்கலான பச்சைகள் குத்திருக்கும். இது எல்லாமே மேக்கப்னு சொன்னா எவ்வளவு வியப்பா இருக்கு பாருங்க. இதுக்காகவே அந்த டைம்ல சிலிகான் ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த டைம்ல ரொம்பவே புதுசு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த நவீன மேக்கப் முறையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட துணை நடிகர்களுக்கு டெய்லி மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மேக்கப்பும் போட்டு முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 4 to 6 மணி நேரம் ஆகுமா. காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் 4 மணிக்கே எழுந்திருச்சு அந்த துணை நடிகர்கள் எல்லாருக்குமே மேக்கப் போட ஆரம்பிச்சுவாங்களாம். கிட்டத்தட்ட அந்த துணை நடிகர்களுக்கு மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கே மதியமாயிரும் சொல்றாங்க. குறிப்பா அந்த மேக்கப் பத்தி சொல்லணும்னா வில்லன் கூட்டத்தை சேர்ந்த நடிகர்களோட உடம்புல இருக்கிற இந்த தழும்புகள், அவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே சும்மா ஏனோ தானே உருவாக்கப்பட்டது கிடையாதாம். வரலாற்றுல மாயன்ஸ் எப்படி ஜுவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அப்படித்தான் ஒரு ஜுவல்ஸையும் உருவாக்கியிருக்காங்க, ஒவ்வொரு வெப்பனையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட உழைப்புக்காகவே இந்த படம் ஆஸ்கார்ல சிறந்த ஒப்பனை பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. ஐந்தாவது தகவல், மெல் கிப்சனின் ரகசிய குறியீடு. பொதுவாகவே டைரக்டர் மெல் கிப்சன் அவர்கள் வந்து ரொம்ப குசுமு பிடிச்சவர், ரொம்ப சேட்டை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் அவர் ரொம்ப குறும்புக்கார இயக்குனர் அப்படின்னு காட்டுறதுக்காக சில ஆதாரங்கள் இருக்கு. இந்த படத்துல 2 இடத்துல அவர் வந்திருப்பாரு. யாருன்னா பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் படத்தோட ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர்ல மாயன்லாம் வந்து கூட்டமா நிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த காட்சியில மாயன்களுக்கு நடுவுல ஒரு அடர்த்தியான தாடியோட வாயில சிகரெட்டோட ஒரு சில வினாடிகள் மட்டும் வந்து போவாரு. ரெண்டாவதா அந்த டைம்ல வந்த படத்தோட டிவிடிகள்ல ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல கேமியோ போல வந்து போவாராம். அதாவது அந்த டைம்ல வந்த டிவிடிகள்ல இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த பழைய டிவிடிகள்லாம் இருக்காது. என்னாலே அந்த காட்சி எடுக்க முடியல. இந்த கேமியோன்றது அந்த பழைய டிவிடிகள்ல இருந்திருக்கு. படத்துல அந்த பிணக்குவியல் சீன் ஒன்று வரும். டார்ஸ் வால்டோ அப்படிங்கிற ஒரு புக்கு ஹாலிவுட்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த புக்ல வர மாதிரி அந்த புணங்களுக்கு நடுவுல வால்டோ போன்ற சிவப்பு மற்றும் வெள்ளை கோடுகள் அணிஞ்ச ஒரு சட்டையை போட்டு அந்த புணங்களுக்கு நடுவுல ஒருத்தர் படுத்திருப்பாரு. இது வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்ன்றதுனால நம்ம வந்து சாதாரண விதத்துல பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம நிறுத்தி பார்த்தோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஷூட்டிங் அப்போ மெல் கிப்சன் ஒரு விளையாட்டா செஞ்ச ஒரு ஷாட் தான். ஆறாவது தகவல், 170 அடி உயரத்திலிருந்து குதித்து பிழைத்த மாடு. எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுல ஒண்ணுதான் அபோகலிப்டோ படத்துல நடந்த இந்த மிராக்கிள் மாடு சம்பவம். ஜாக் வார்பா, அதாவது அந்த ஹீரோ, ஒரு உயரமான நீர்வீழ்ச்சியில இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடுற மாதிரி சீன் இருக்கும். அந்த சீன் வந்து மெக்சிகோவோட ஒரு நிஜமான நீர்வீழ்ச்சி சீனு. இந்த காட்சியை வந்து நீர்வீழ்ச்சி கீழே நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நீர்வீழ்ச்சியில ஒரு மாடு வந்து ஒன்று அடிச்சுட்டு வந்து 170 அடி உயரத்துல இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து கீழே விழுந்துச்சாம். படக்குழுவினர் எல்லாருமே அந்த மாடுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி உறைஞ்சி போய் நின்ட்டாங்களாம். அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்த அந்த மாடு கண்டிப்பா பழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில நிமிஷங்கள்லயே அந்த மாடு மேல வந்து கரை ஒதுங்கி எதுவுமே நடக்காத மாதிரி போய் புல்ல மேஞ்சிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த மெல் கிப்சன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு மாடு பொழைச்சதே ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அந்த மாடு விழுந்த அதே வேகத்தையும் இந்த நீர்வீழ்ச்சியோட பிரம்மாண்டத்தையும் தான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். இந்த மாடு கொடுத்த அந்த தைரியத்தால தான் அந்த சீனை இன்னும் தைரியமாவும் இன்னும் தத்ரூபமாவும் மெல் கிப்சன் அவர்கள் படமாக்கினார். ஏன்னா அந்த சீன் எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப பதட்டத்தோட இருந்திருக்காரு. 7வது
நிஜ ஜாக்குவாருடன் ஒரு த்ரில்லிங் சீன். படத்துல ஹீரோவை ஒரு நிஜ ஜாக்குவார் வந்து துரத்தும் போது நம்மளோட ஹார்ட் பீட் எல்லாமே எகிரும். அப்படி அந்த சீனை படமாக்கிருப்பாங்க. அந்த சீன்ல வர ஜாக்குவார் வந்து சிஜிஐ கிடையாது, அது 100% உண்மையான ஜாக்குவார். மெல் கிப்சன் அவர்கள் என்ன சொன்னார்னா, காட்டு விலங்குகள் வந்து நம்ம நடிப்பு சொல்லி தர முடியாது, அப்படி சொல்லி கொடுத்தா அந்த விலங்குகளோட நிஜமான ஆக்ரோஷத்தை நம்மளால கேமராவில் பிடிக்க முடியாது அப்படின்னு அவர் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இதனால தான் நிஜமான ஜாக்குவாரை அந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. பெரிதும் மனுஷங்க கிட்ட பழகாத ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற ஒரு நிஜமான ஜாக்குவாரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு மெல்லிசான ஒரு சிங்கிளில் அந்த ஜாக்குவாரை கட்டி போட்டு அந்த சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு அது கூடவே ஒருத்தர் இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நடிகர் ரூடி யங்பிளட், அதாவது அந்த ஹீரோ வந்து ஜாக்குவாருக்கு முன்னாடி ஓடுறது உண்மையான ஜாக்குவாருக்கு முன்னாடி அவர் ஓடின காட்சி. இப்போ கூட நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை வேகமா போய் அவரை பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு டவுட் வரும். இதுக்கும் ஒரு யுக்தியை பயன்படுத்திருக்காங்க. ஜாக்குவாருக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல ஒரு கண்ணாடியை தடுப்பா வச்சு அந்த காட்சி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கண்ணாடி தெரியாது. ஹீரோவுக்கும் அந்த ஜாக்குவாருக்கும் நடுவுல கண்ணாடி இருந்தாலும், ஜாக்குவார் சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு வேட்டை விலங்கு துரத்துது அப்படிங்கிற ஒரு உண்மையான பயம் அந்த ஹீரோட முகத்துல தெரியும். இப்படித்தான் அந்த காட்சியை படமாக்கிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எல்லாரும் கிராபிக்ஸ் பயன்படுத்துறாங்க. ஆனா மெல் கிப்சன் அவர்கள் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த சீன் எடுத்தனால தான் இன்னைக்கும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நாமளும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். 8வது தகவல், ஆல்மோஸ்ட் ஒரு வார்த்தையின் வழி. படத்துல வில்லன் கூட்டத்தில் இருக்கிற மிடிலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஹீரோ ஜாக்குவார் பாவை பார்த்து ஆல்மோஸ்ட், அதாவது ஓலா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட உன்னை நான் பிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நீ செத்துட்ட அப்படின்னு அர்த்தமா. ஒரு மனுஷனை அவமானப்படுத்த, கோவப்படுத்த இந்த ஒரு வார்த்தையே போதும் அப்படின்னு மெல் கிப்சன் அவர்கள் நினைச்சிருக்காரு. ஏன்னா மெல் கிப்சன் அவர்கள் சின்ன பையனா இருக்கும்போது அவரை ஒருத்தன் ஆல்மோஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்ணி தொந்தரவு பண்ணியிருக்கான். நீ ஜெயிக்க போன ஆனா தோத்துட்ட அப்படிங்கிற அந்த வலி மெல் கிப்சன் அவர்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. தன்னோட வாழ்க்கையில மத்தவங்க கொடுத்த அந்த வலியை ஒரு வில்லன் மூலமா ஹீரோவுக்கு கொடுத்து இந்த பகையை இன்னும் பெருசாக்கியிருக்காரு. ஒரு டைரக்டரோட பர்சனல் எமோஷன் ஒரு சீனை எவ்வளவு வலுவாக்கியிருக்குன்றத பாருங்களேன். 9வது தகவல், அது பன்றி அல்ல, ஒரு டாபிக். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய விலங்க வேட்டையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே அது ஒரு பன்னி அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். ஆனா அதான் கிடையாது, அது வந்து ஒரு டாபிக் அப்படிங்கிற ஒரு இனமா. மாயன் காலத்துல வந்து குதிரைகளோ மாடுகளோ கிடையாதாம். அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வேட்டை விலங்கே இந்த டாபிக் தானா. இதோட மூக்கு வந்து தும்பிக்கை போல நீண்டு இருக்குமா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்பவே வேகமா ஓடும், அதே சமயம் தண்ணிக்குள்ளேயும் மூழ்கி நீந்தக்கூடிய தன்மை இருக்குது. இன்னைக்கு இந்த டாபிக்ங்கிற இனம் அழியிற நிலைமையில இருக்கான். மெல் கிப்சன் அவர்கள் ஏன் இந்த விலங்கை தேர்ந்தெடுத்தார்னா, மாயன் மக்களோட உணவு கலாச்சாரத்தை உலகத்துக்கு துல்லியமா காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இதுக்காக தான் இந்த டாப்பிரிங்கிற மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரே காட்சியிலேயே இந்த மாயன்களோட வேட்டையாடுற திறமை, இந்த ஒற்றுமை எல்லாத்தையும் இந்த ஒரே காட்சியில நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுதான் அந்த ஒரு சீன் வச்சிருக்காரு. 10வது தகவல், வரலாற்று ஆலோசகர் டாக்டர் ரிச்சர்ட் ஹேன்சன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது அந்த படத்துல எந்த வரலாற்று பிழையும் இருந்துடக்கூடாதுன்னு மெல் கிப்சன் அவர்கள் ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. அதுக்காக அவரு இடாகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பேராசிரியரான டாக்டர் ரிச்சர்ட் ஹேன்சன் அவர்களை கூடவே வச்சுட்டாராம். இவர் வந்து வெறும் ஆலோசகர் மட்டும் கிடையாது, மாயன் நாகரிகத்தை சுமார் 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணவர். படத்துல வர சின்ன சின்ன நகைகள், ஆடைகள், இந்த நரபலி கொடுக்கிற முறை எல்லாமே மெல் கிப்சன் அவர்களோட கற்பனையில ரிச்சர்ட் ஹேன்சனோட மேற்பார்வையில அந்த காட்சிகள் நடந்திருக்கு. குறிப்பா மாயன் மக்கள் தங்களோட உடம்புல பூசிக்கிற மாயன் ப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த நீல கலர் சாயம் உண்மையிலேயே மாயன்கள் பயன்படுத்தின ஒரு வரலாற்று உண்மையை தான் அந்த படத்துல வச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ரிச்சர்ட் ஹேன்சன்றவர் தான். 11வது தகவல், வரலாறும் கற்பனையும் கலந்த நரபலி. படத்துல வர அந்த பயங்கரமான நரபலி காட்சி உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கும் ஒரு விவாத பொருளா தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களை பலி கொடுக்கறதுங்கிறது மாயன்களோட உண்மையான பழக்க வழக்கமானு கேட்டா அங்கதான் ஒரு சின்ன சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்கு. உண்மையாவே மாயன்கள் நரபலி கொடுக்குறவங்க தான், ஆனா அது குறிப்பிட்ட சடங்குகளுக்காக மட்டும்தான். ஆனா படத்துல காட்டுற மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை வரிசையா நிறுத்தி அவங்க நெஞ்ச பொழந்து பலி கொடுக்கறதுங்கிறது வழக்கம் கிடையாது. ஆனா படத்துல காட்டுற மாதிரி பலி கொடுக்கறதுங்கிறது ஆஸ்டெக் மக்களோட வழக்கம். அதாவது மாயன்கள் போல ஆஸ்டெக்னு ஒரு மக்களும் வந்திருக்காங்க, அவங்களோட வழக்கம் தான் இது போல ஆயிரக்கணக்கான மக்களை நிறுத்தி பலி கொடுக்கிறது. மெல் கிப்சன் அவர்கள் இந்த ரெண்டு கலாச்சாரத்தையும் ஒன்னா கலந்து ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கிற நாகரிகம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அந்த காட்சிகளை வச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆனப்போ பல வரலாற்று ஆய்வாளர்கள் மாயன்கள் வந்து இப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப மிகப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு திரைப்படமா அந்த சீன் கொடுக்குற தாக்கம்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே அதிகம். உண்மையிலேயே அந்த சீன் ரொம்ப கொடூரமா இருக்கும். பட் மெல் கிப்சன் அவர்கள் வந்து எதையும் திருச்சி சொல்ல, ரெண்டு நாகரிக மக்களோட கலாச்சாரத்தை ஒன்னா இணைச்சி அந்த காட்சி வச்சிருக்காரு. 12வது தகவல், சூரிய கிரகணத்தின் அரசியல் தந்திரம். ஜாக்குவார் பா, அதாவது ஹீரோ வந்து பலிபீடத்துல, அதாவது பலி கொடுக்குற இடத்துல நிற்கும் போது திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்படும். உடனே பூசாரி வந்து போதும்னு சொல்லிட்டாரு, கடவுள் வந்து மகிழ்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பலி நிறுத்துவாரு. இதை பார்க்கும்போது மாயன் மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். மாயன் மக்கள் வானவியல்ல, அதாவது அஸ்ட்ரானமில உலகத்துக்கே குருவா இருந்தவங்க, அவங்க எப்படி முட்டாளா இருப்பாங்க? சூரியன் சந்திரன் எப்போ மறையும்,
எப்போ தோன்றும், எப்போ வந்து கிரகணம் வரும்ன்றது மாயன் மக்களுக்கு துல்லியமா தெரியுமா. இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பூசாரிகளும் ஆட்சியாளர்களும் சாதாரண மக்களை பயன்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துவாங்களாம். உதாரணத்துக்கு கிரகணம் எப்போ வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், பாருங்க கடவுள் வந்து நம்ம பேச்சை கேட்கிறாரு, எனக்கு வந்து இந்த சக்தி இருக்கு, கடவுள்கிட்ட பேசுற இந்த சக்தி எனக்கு இருக்கு, கடவுள் நம்ம பேச்சுக்கு பதில் கொடுத்து சூரியனை மறைச்சிட்டாரு அப்படின்னு சாதாரண மக்களை பயன்படுத்தி தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்களாம். அதிகாரத்தில் இருந்தவங்க இப்படி அறிவை வச்சு சாதாரண மக்களை ஏமாத்தினாங்கன்றத மெல் கிப்சன் அவர்கள் இந்த ஒரு சீன்ல ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் பதிவு பண்ணியிருப்பாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? 13வது தகவல். இந்த படத்தோட கதையை விட இந்த கதைக்கான லொகேஷனை தேடுறது தான் ரொம்ப பெரிய சவாலாக இருந்ததுன்னு மெல் கிப்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கோஸ்டாரிக்கா, குவாத்தமாலான்னு பல இடங்களுக்கு லொகேஷன் போயிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் காடுகள் ரொம்ப அடர்த்தியா இருந்ததுனால கேமராவுக்கு தேவையான படத்துக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்காது, நம்ம உள்ள போய் ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் கைவிட்டு இருக்காங்க. கடைசியில மெக்சிகோவோட வெராக்ஸ் ரூல இருக்கிற கேட்டமேக்கோ அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாமே ரொம்பவே பழமையானதான். ஸோ இங்க ஷூட் பண்ணா இந்த பழமையை நம்மளால கரெக்டாக காட்ட முடியும் அப்படின்னு ஒரு நம்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் நடக்கிறப்போ அங்க இருக்கிற மரங்களுக்கும் செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. உண்மையாவே அந்த தத்ரூபமான காடு தான் இந்த படத்தோட நிஜ ஹீரோன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. 14வது தகவல். 2005 படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஹரிகேன் ஸ்டேன் அப்படிங்கிற பயங்கரமான புயல் ஒன்று மெக்சிகோ தாக்கிட்டு இவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த லொகேஷன் எல்லாமே வெள்ளத்துல மூழ்கிடுச்சான். அந்த டைம்ல மெல் கிப்சன் அவர்கள் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு தன்னோட சொந்த பணத்துல இருந்து $1 மில்லியன் மெக்சிகோவுக்கு நிவாரண நிதியா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வீடு இழந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் அவர் உதவி பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஹாலிவுட் ஸ்டார் தன்னோட படப்பிடிப்பு தளம் இருக்கிற நாட்டு மக்களுக்கு நிவாரணம் செஞ்சது அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்களோட மனசுல மிகப்பெரிய இடத்தை மெல் கிப்சன் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. இப்பேற்பட்ட செயல் யாருக்கு தான் பிடிக்காது? மனுஷன் பார்க்கறது தான் கொஞ்சம் கரட முரடா இருக்காரு, ஆனா தங்கமான மனுஷன் போல இருக்கு. கடைசி 15வது தகவல். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து கடற்கரைக்கு வரும்போது தூரத்துல பெரிய கப்பல்கள் வர்றது தெரியும். இந்த சீனை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், ஆக யாரோ வந்துட்டாங்க, காப்பாத்திடுவாங்க, மக்களுக்கு வந்து அறிவெல்லாம் பூத்திடுவாங்க, அவங்க வில்லன்கள் எல்லாரையும் கொன்றுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் அப்படி கிடையாதா. எதுக்காக இந்த சீன் வச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு நாகரிகம் முடிய போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிகுறியா தான், ஒரு சிம்டமா தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. வரலாற்றுப்படி 1502 கொலம்பஸ் அவர்கள் அந்த தீவுக்கு வந்தப்பதான் மாயன் நாகரிகம் முழுசா அழிஞ்சதா வரலாறு இருக்கு. மெல் கிப்சன் அவர்கள் என்ன சொல்ல வர, ஒரு நாகரிகம் தனக்குள்ளேயே அழிய ஆரம்பிக்கும் போது தான் வெளியே இருந்து வர ஒரு சக்தி இன்னும் அதை அழிக்கிறதுக்கு ஈஸியா ஆயிடும் அப்படின்னு சொல்ல வரதுக்காக தான் அந்த காட்சி வச்சிருக்காரு. கடைசியில ஜாக்வார்பா ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே போவாரு. அதாவது வெளி உலகம் அவ்வளவு பாதுகாப்பானது கிடையாது, நம்ம இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறத காட்டுறதுக்காக மெல் கிப்சன் அவர்கள் ஹீரோ வந்து தன் திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போற மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாரு. இது வந்து ஒரு முடிவா இருந்தாலும் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான். இந்த 15 தகவலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, அபோகலிப்டோன்ற படம் வெறும் ஆக்ஷன் படம் தானா? கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு, ஒரு இனத்தோட வரலாறு, அப்புறம் ஒரு கலைஞனோட தீராத தேடல் அப்படின்னு தான் சொல்லணும். மெல் கிப்சன் அவர்கள் இந்த படத்தை எடுக்கும்போது பல விமர்சனங்களை சந்திச்சிருக்காரு. ஆனால் அவர் எதையுமே காதில் வாங்கல. ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப பெருசு. ஒரு நாகரிகம் தனக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் வெளியிலேருந்து வர ஒரு சின்ன ஆபத்து கூட அதை மொத்தமாக அழிச்சிடும் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை தான் ஒரு தத்ரூபமான திரைப்பட பதிவு அவர் பதிவு செஞ்சிருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா இனமும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. படத்தோட கடைசியில ஹீரோ ஜாக்வார்பா அவர்கள் வந்து அந்த கப்பல்களை பார்த்துக்கிட்டே மறுபடியும் காட்டுக்குள்ள போவாரு. இந்த ஒரு காட்சியில தான் இந்த படத்தோட தலைப்புக்கான அர்த்தமே இருக்கு. அபோகலிப்டோ அப்படின்னா ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். பழைய அழிவுகள்ல இருந்து தான் ஒரு புதிய நாகரிகம் பிறகுது. இந்த படத்துல வர ஜாக்வார்பா அதாவது ஹீரோ போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல தடைகள், பல வேட்டைக்காரர்கள், பல நரபலி கொடுக்குற இடங்கள் வரலாம். ஆனா உங்களோட வில் பவர், அதாவது அந்த மன உறுதி இருந்தா மட்டும்தான் எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா இருந்தாலும் அதுல நீங்க குதிச்சு தப்பிக்கலாம். இந்த படத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இதுதான். நான் சொன்ன இந்த 15 உண்மைகள்ல உங்களை எது ஆச்சரியப்படுத்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 20 நிமிஷம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைப்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா, அதை கொடுங்க. இதே போல வேற ஒரு காவிய படத்தோட ரகசியங்களோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். நான் உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.